வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சினிமா செய்தி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. நடிப்புக்கு இலக்கணம், அகராதி, ரெஃபரன்ஸ் எது சொன்னாலும் அவரை தான் சொல்ல முடியும். இந்தியாவில் மட்டுமல்ல, மேல்நாட்டு நடிகர்கள் கூட அவருடைய நடிப்பை மிக 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 வெகுவாக பாராட்டியுள்ளார்கள். சிவாஜி கணேசன் மேல்நாடுகளுக்கு செல்லும்போது பிரபலமாக, பிஸியாக, பயங்கரமாக நடித்து கொண்டிருக்கும் பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் இவருக்காக நேரம் ஒதுக்கி இவரை வந்து பார்த்து விட்டு சென்ற வரலாறுலாம் நமக்கு தெரியும். ஆனால் இப்பேற்பட்ட சிவாஜி கணேசன் ஒருவரது நடிப்பை பார்த்து வியந்தார் என்றால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் அது உண்மையாகவும் இருக்கிறது. அவர் யாரும் தான் இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? இன்று அவருடைய நினைவு நாள், 53வது ஆண்டு நினைவு நாள். அவர் யாரும் இல்லைங்க, மலையாள நடிகர் சத்யன். சுமார் 20 ஆண்டுகளில் 150 படங்களில் நடித்தவர். அருமையான நடிகர், மிக பிரபலமான நடிகர், தோற்றத்திலும் எளிமையாகவும் அழகாகவும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சத்யன். 1952களில் தான் சிவாஜி கணேசனும் சரி, சத்யனும் சரி சினிமா துறைக்கு வராங்க. ஒரே காலகட்டம். அவருடைய முதல் படம் கேசவதேவ் அப்படிங்கிற ஒரு எழுதின ஒரு நாவலின் அடிப்படையில் எடுத்த படம் ஓடையில் நின்னு அப்படின்னு ஒரு படம். அதில் தான் இவர் முதல்ல நடிக்கிறாரு. அதில் ஒரு கைரிக்ஷாக்காரராக நடிக்கிறார். சிவாஜி கணேசன் பின்னாடி பாபுங்கிற படத்தில் அதே கைரிக்ஷாக்காரராக நடித்தார். அசால்ட்டாக அந்த கைரிக்ஷாவை காலில் அப்படி லேசாக தூக்கி போட்டு கையில் பிடிச்சி பீடியை வாயில் வச்சு சும்மா வலிச்சிட்டு போய் அந்த வண்டி ஓட்டுற அழகு, அவருடைய நளினம் எல்லாமே மிக பிரமாதம். இந்த படத்தை சிவாஜி கணேசன் பார்த்துருக்கார். ஓடையில் நின்று படத்தை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம், இப்படி ஒரு நடிகரா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் அவர் கூட நடிக்கணும்னு கூட ஆசைப்பட்டிருக்கார். ஆனால் அவரால் அது முடியல. இப்பேற்பட்ட ஒரு நடிகர் 1960 சக்தி கிருஷ்ணசாமிங்கிறவர் எடுத்த ஒரு படத்தில் நடிச்சிருக்கார். ஒரு தமிழ் படத்தில் நடிச்சிருக்கார். ஆளுக்கு ஒரு வீடு அப்படிங்கிற படம். அந்த படம் ஓரளவுக்கு தான் போச்சு, பிரமாதமாக போகலன்னு நினைக்கிறேன். ஆனால் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற ஒரு பாட்டு அந்த படத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸாக இருக்குது. ரொம்ப அற்புதமான நடிகர். அவருடைய கடைசி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும் போல். ஒரு படம் எடுக்கிறாங்க, நைட் ஷூட்டு. அப்போது ஷீலா வந்து உட்காந்துருக்காங்க ஒரு மரத்தடியில். இவரை அவங்க மடியில் தலை வச்சு படுத்திருக்க மாதிரி காட்சி. ஷீலா வந்து வெள்ளை வெள்ளையன்னு ஒரு ஒயிட் சாரீ கட்டியிருக்காங்க. எல்லாம் நடித்து முடிஞ்ச உடனே ஷார்ட் ஓகே, டேக் ஓகே அப்படின்னு சொன்ன பிறகு இவர் எந்திரிக்கும் போது பார்த்தா அவங்க புடவையில் நிறைய ரத்தம், வெள்ளை புடவைக்கும் அதுக்கும் அந்த சிவப்பு ரத்தம் பளிச்சுன்னு தெரியுது. அப்போ என்னன்னு பார்த்தா இவர் மூக்கில் வந்து ரத்தம் வடியுது. ஆனால் இவர் அலட்டிக்கவே இல்லையா. இவர் ஏதோ முன்னாடி மிலிட்ரியில் இருந்தார்னு சொல்கிறாங்க. அந்த கட்டுப்பாடாக அந்த தாக்கு பிடிக்கும் தன்மையான்னு தெரியல. ஆனால் இவர் துணியை வாங்கி மூக்கெல்லாம் நல்லா தொடச்சிட்டு இவரே கார் எடுத்துகிட்டு போகிறார். நேராக ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட உட்காந்து பேச 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 அப்படியே மயக்கமாகி இறந்தும் போயிடுறார். அவர் இறந்த தினம்தான் இன்னைக்கு 15/6/1971, சரியாக 53 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்துட்டார். அவருடைய நினைவு நாளைக்கு ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் அந்த நினைவுகளை பகிர்ந்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் சரி நம்மளும் அதை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுவோம் அப்படின்ட்டு நான் வந்தேன். ஏன் அப்படின்னா, நடிப்புக்கு இலக்கணமான சிவாஜி கணேசனே வியந்து பாராட்டிய நடிகர் அப்படிங்கிறது ஒன்று. ஒரு நல்ல மனிதரும் கூட. அவர் கூட நடித்தவங்க, அந்த படம் எடுத்தவங்கெல்லாம் யார் யார் இப்போ இருக்காங்கன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். ஷீலா, சாரதா, விதுபாலா, இப்படி பலரோடு நடிச்சிருக்கார். சத்யன் பிறந்தது அன்னைக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானமாக இருந்த கன்னியாகுமரியில். அதனால் அவர் கேரளாவில் நடிகராக அங்கேயே இருந்துட்டார். அதே போல் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை கேரளா நமக்கு தந்த மாதிரி நம்ம கன்னியாகுமரிக்காரர் அங்கே இருக்கார். ஆனால் கடைசி வரைக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் அவரும் சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு கிடைக்காமே போயிடுச்சுன்னாங்க. ஒரு பல்கலைக்கழகமே ஒரு நடிகரை வியந்து பார்க்குது அப்படின்னு சொன்னால் ஏதோ விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம்.
இல்லைங்களா? அவ்வளோதான். இன்றைக்கி அவரை நினச்சி பார்க்குறது அவருக்கு நாம் செய்கிற சிறிய அஞ்சலி. இதுதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.